நாங்க இப்ப எண்ணக்கரை என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். இது 5S என்று சொல்லப்படும் போது உங்களுக்கு விளங்குது. S என்று தொடங்குறதுல 5 வசனங்கள் இப்ப உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல திரையில போடப்பட்டிருக்கிறது. S என்று தொடங்குற 5 வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். முதலாவது S நான் சொல்றேன் செய்ரி என்ற ஆங்கில வசனம். இரண்டாவது செய்தான், மூன்றாவது S செய்சோ, நாலாவது S செய்கெட்சு, அஞ்சாவது S ஷிட்சுகே. இதுதான் இந்த 5. சில வேளை இது என்னது நான் சொல்ற மொழி சில பேருக்கு விளங்காம இருக்கலாம். பார்த்து கொண்டு போகும்போது உங்களுக்கு விளங்கும். முதலாவது செய்ரி என்று சொல்லப்படுற விஷயத்துல என்ன சொல்றது என்றால், இது முதலாவது செய்ரி எஸ் என்று சொல்லப்படுறது. செய்ரிங்கிறது ஜப்பான் வசனம். அதுல ஆங்கில அர்த்தத்தை மட்டும்தான் ஷார்ட். அதாவது தமிழ்ல நாங்க எடுத்துக்கொண்டா நாங்க பாவிக்கிற பொருள் எங்கட சூழல்ல உள்ள பொருள், நாங்க பாவிக்கிற பொருள், எங்கட வீட்டுல உள்ள அன்றாட எங்கட சுற்றுச்சூழல்ல தேவையான பொருள் என்ன, தேவையில்லாத பொருள் என்ன என்பதை வகைப்படுத்தி, தேவையில்லாத பொருளை நாங்க பாவிக்காத, யாருக்கும் அவசியப்படாது, தேவையே இல்லை என்று வகைப்படுத்தப்பட்ட பொருளை அப்புறப்படுத்துற அந்த செயற்பாடுக்கு தான் சொல்றது ஜப்பான் மொழியில செய்தி என்று. இப்ப உங்களுக்கு விளங்கமா இருக்கும், இதுதான் ஜப்பான்ல சொல்றாங்களா, இது நாங்க எங்கட நடைமுறையில செய்யறது இல்லையான்னு உங்களுக்கு இப்ப விளங்கமா இருக்கும். அன்றாடம் நாங்களும் செய்யறோம், ஆனா நாங்க அது முறையா செய்யறோமா என்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. உதாரணத்துக்கு எங்கட பர்ஸ் எடுத்துக்கொண்டு பார்த்தா, நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கும் போது இல்லாட்டி ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு தங்களுடைய பர்ஸ்ல உள்ள எல்லா பொருளையும் மேசை மேல இருக்க கொட்டி பாருங்க. எவ்வளவு தேவையில்லாத பொருள் எங்கட பர்ஸ்ல நாங்க வச்சிருப்போம், எவ்வளவு பாவிக்கப்படாத பொருள் நாங்க வச்சிருப்போம். பஸ் டிக்கெட்டா இருக்கலாம், ஏடிஎம்ல நாங்க காசு எடுத்ததுக்கு பிறகு அந்த துண்டுகளா இருக்கலாம், அல்லது நாங்கள் லொத்தர் டிக்கெட்டுகளா இருக்கலாம். சில வேளை அது இழுப்பட்டும் இருக்கும், இழுப்படாததும் இருக்கும். இருந்தும் எங்களுக்கு வீச மனசு இல்லாம இது எப்பயாவது தேவைப்படும் என்ற ஒரு காரணத்தினாலையும் நாங்க ஒரு நாளும் பாவிக்காமையும் எங்களோட பர்ஸ் முழுக்க நாங்க அதை நிறைச்சு வச்சு கொண்டிருப்போம். பெருசா இருக்க வேண்டும் என்ற ஆசையோ தெரியாது. நிச்சயமா பர்ஸ் பெருசா இருக்கணும் என்ற ஆசையினாலையும் செஞ்சிருக்கலாம். ஆனா நான் சொல்ல வரையில இதெல்லாம் நீங்க வீசுங்கண்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த பொருள் உங்களுக்கு. சில பேருக்கு அந்த ஏடிஎம் காசு எடுத்த அந்த பேப்பர் சில பேர் தேவைப்படலாம், சிலருக்கு தேவைப்படாம இருக்கலாம். கொஞ்சம் உங்களோட ஹேண்ட்பேக்ஸ், உங்களோட கபர்ட், நாங்க பார்ப்போம் எங்கட சில வேலை நாங்க எங்கட புத்தகம் வைக்கிற அலுமாரி அல்லது உடுப்பு வைக்கிற அலுமாரி நாங்க திறந்து பார்த்தா, சிலர் கபர்ட் திறக்கும் போது அதுல உடைகள் எல்லாம் எங்கட முகத்தை விழுகிற அளவுக்கு உடைகள் இருக்கும். ஒரு அவசரமான ஒரு தேவைக்கு அந்த பொருளை தேடி பார்க்கும் போது எங்களுக்கு தேவையான பொருள் எங்களுக்கு தேடிக்கொள்ள இயலாது. அந்த அளவு தேவையில்லாத பொருட்கள் எங்கட சுற்றுப்புற சூழல் நிறைந்திருக்கும். எங்கட சமையலறை, எங்கட சுற்றுப்புற சூழல், அந்த நாங்க சொல்லுவோம் அடசல்கள், இந்த மாதிரி நிறைய அடசல்களை நாங்க அடையாளம் கண்டு தேவையான பொருள் என்ன, தேவையில்லாத பொருள் என்ன என்பதை வகைப்படுத்தி தேவையில்லாத அடசல்களை அப்புறப்படுத்துற அந்த செயற்பாட்டுக்கு சொல்றது செய்தி. இது செய்யறனால உண்மையிலேயே தேவையான பொருள் தேடிக்கொள்றதுக்கான நேரம் மிச்சமாகும். இல்லைன்னா நாங்க எல்லா பொருளும் தேடிக்கொண்டிருக்கும் நேரம் எங்களுக்கு நேரம் அதிகமா போகும். தேவையான பொருள் கிடைக்க இல்லையே என்று நாங்க ஆதங்கப்படுவோம். எங்களுக்கு அடிக்கடி தேவையான பொருள் கிடைக்க இல்லையே என்று அந்த பொருளை நாங்கள் குறை கூறுவோம். ஒரு நாளும் இந்த பொருள் தேடும் போது கிடைக்காது என்று அந்த பொருளை நாங்கள் குறை கூறுவோம். இரண்டாவது, முக்கியமான இப்ப எங்கட காலகட்டத்தில் உங்களோட வீடுகளையா இருக்கலாம், இடங்கள் முக்கியமான பிரச்சனை இடப்பிரச்சனை. இந்த இடம் நீங்க இந்த படத்துல பார்த்தா விளங்கும் உங்களுக்கு, எவ்வளவு தேவையில்லாத பொருட்கள், இதனால எவ்வளவு முக்கியமான இடப்பிரமாணம் வீணா போகுது. தேவையில்லாத பொருள் என்று நாங்க அடையாளம் கண்டா ஏன் நாங்க வச்சிருக்கணும் என்று ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு இதை அப்புறப்படுத்துறது செயற்பாட்டுக்கு சொல்றது செய்யுள். இரண்டாவது என்றது செய்தான். செய்தான் என்பது ஜப்பான் பதம். அதன் ஆங்கில பதம் ஆர்கனைஸ். நாங்க தமிழ் என்னன்னு பார்த்தா, இப்ப நாங்க தேவையில்லாத பொருள் அகற்றிட்டோம். இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது தேவையான பொருட்கள்.